இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக அருமையான நேர்த்தியான ஒரு பாடல். திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஒரு நூல். அதுவும் ஞான நூல் தான். முருகனை பற்றி பாட்டுடை தலைவனாக வைத்து பாடக்கூடிய ஒரு பிள்ளைத்தமிழ் வகையை சேர்ந்தது. திருமுருகன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு பேர். அதை பாடியவர் கவிராச பண்டாரத்து ஐயர் அப்படின்றவர் பாடியிருக்கார். இந்த பாடல் நம்ம வாரியார் சுவாமிகள் 103 கந்தர் அலங்கார பாடல் 103வது பாடலுக்கு எடுத்துக்காட்டாக காமிச்சிருக்கு. அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். இதை பல வருஷங்களுக்கு முன்னாடி கம்பன் விழாவில் இதை கம்பனின் இடையழகுன்ற தலைப்பில் கீரன் அவர்கள் பேசுவாங்க. அவங்க பேசும்பொழுது ரொம்ப நேர்த்தியாக அருமையாக அது அப்படியே ஒரு நயமாக சொல்லுவாங்க. இந்த காட்சியை ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பாடல் எனக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, சுமார் ஒரு 40 வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப விருப்பப்பட்ட ரசித்த ஒரு பாடல். நான் அதை ரசிக்க வச்சது கீரன் தான். அந்த பாடலை இப்போ வாரியார் சுவாமிகள் தன்னோட கந்தர் அலங்கார பாடலுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கார். பழைய ஞாபகம். ரொம்ப அருமையான பாடல். தந்தாவளம் முன் அழைப்ப மனம் சற்று தறியாதெழுந்து குல்லை தாமம் சரிய உடை சரிய சக்கராயுதத்தை முன்னடத்தி செந்தாமரை பெண் புவி மடந்தை திகைப்போடெழுந்து பின்தொடர சேடன் முதுகும் அவன் மனமும் திருப்பார் கடலும் விளிரி வெக்க பைந்தார் கருடன் கடைக்கண் அருள் பார்த்து நேரே பறந்து வர பாரக் கொடிய முதலை வதைப்படவும் பாதம் தரைப்படவும் வந்தான் மருகா முருகா செம்மலையே வருக வருகவே வரத சரத திருமலையின் மடலை குழவி வருகவே அப்படின்னு அந்த திருமலை முருகன் பிள்ளைத்தமிழில் ஒரு கவிராச பண்டாரத்தையர் பாடியிருப்பார். அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்கிறார் வாரியார் சுவாமிகள். சொல்கிற விளக்கம், இந்திரத்யும்னன் அப்படின்னு ஒரு சந்திரகுல மன்னன் இருந்தான். அவன் அகத்திய முனிவருடைய சாபத்தின் காரணமாக கஜேந்திரனாக பிறந்தவன். நீராடி ஒரு தாமரையை, அவன் கஜேந்திரன்னா அது குளிக்கிறதே ஒரு அழகு இல்லை. ஷவர் பாத் ஃபஸ்ட்டு உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கறது இந்த யானை தான். அது தண்ணியில் குளிக்கிறப்போ அந்த தும்பிக்கையால் தும்பிக்கை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அப்படியே அழகாக தன்னோட தலையில் தானே தண்ணியை கொட்டி ஷவர் பாத் பண்ணும். ரொம்ப அழகான காட்சி அந்த யானை குளிக்கிற காட்சி. அந்த மாதிரி இந்த கஜேந்திரன் ஒரு மடுவில் போய் காட்டில் நீராடி முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு தாமரை மலரை பறிச்சிச்சு. அது எதுக்காக பறிக்குதுன்னா இறைவனுக்கு சாத்துறதுக்காக பறித்து எடுத்துக்கிட்டு திரும்புது, தண்ணியை விட்டு கரையேறுது. அந்த சமயத்தில் தண்ணியில் ஒரு முதலை, நல்ல வளமான முதலை, பெரிய முதலை, அது இந்த யானையை காலை பிடிச்சிச்சு, கரையேற விடலை. இந்த யானை கொண்ட மட்டும் போராடி பார்க்குது. எவ்வளவு தன்னால் முடியுமோ அவ்வளவு போராடுது. இந்த முதலைக்கு தண்ணியில் பலம் அதிகம், அது தரைக்கு வந்தால் பலம் கம்மி. யானைக்கு தரையில் பலம் அதிகம், தண்ணியில் பலம் கம்மி. இப்போது தண்ணியில் அதோட கால் இருக்குது, முதலை நல்ல கவ்வி இறுக பிடிச்சிட்ருக்கு. அதோட பல் அமைப்பு நல்ல கூர்மையான பல்லமைப்பு. பிடிச்ச பிடி முதலை பிடி அப்படின்வாங்க. உடும்பு பிடி, முதலை பிடியெல்லாம் ரொம்ப இறுக்கமான பிடி. அந்த பல் சதையில் புதஞ்சிக்கிட்டு இருக்கும், அது வெளியில் விடலை. முதலைக்கு இந்த யானையோட உடம்பு வேணும், அதனால் அது கெட்டியாக பிடிச்சிட்ருக்கு. யானைக்கு உயிர் பயம், வெளியில் வந்தே ஆகணும், தண்ணியை விட்டு வெளியில் வந்தாகணும். இது தரையை நோக்கி இருக்குது, அது தண்ணியை நோக்கி இருக்குது, ரெண்டும் போராடிக்கிட்டு இருக்குது. இந்த போராட்டத்தில் தும்பிக்கையில் அந்த மலர் வச்சுருந்ததில் அதை விடவே இல்லை யானை. அதுக்கு என்ன ஒரே நோக்கம்னா
எப்படியானோ இந்த மலரை கொண்டு இறைவனுக்கு சாத்திடணும். அதுதான் அந்த நோக்கம். அதனால் அது முடிஞ்ச வரைக்கும் போராடிச்சு. பலமெல்லாம் போயிடுது. போராடி போராடி தளர்ந்து போச்சு. நம்ம பாஞ்சாலி முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. இப்படி மூடி பார்த்தாங்க. துரியோதனனுடைய கட்டளையினால் துணி உருவப்படுறப்போ அவளுடைய சேலையை சபையில் உருவுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி பார்த்தாங்க. அதுக்கும் மேலே முடியாதுன்றப்போ 2 கையும் கூப்பி தொழுத உடனே எவ்வளவு சேலை வேணுமோ வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இழுத்தவங்களுக்கு தான் கை வலிக்குது, அவ்வளவு வந்தது. அதாவது 2 கையும் கூப்பி பரிபூரண சரணாகதி அப்படின்ற இடத்துல நீ தான் தொட அப்படின்னு கை கூப்பி தொழுத உடனே வேண்டிய மட்டும் சேலை வந்துகிட்ருக்கு. இழுக்க இழுக்க கை வலிக்குது. அதுபோல் இப்போ இந்த யானை என்ன நினச்சிடுது, சரி எதுவாக இருந்தாலும் இறைவா உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, கதி இல்லை, இந்த முதலைக்கிட்ட போராட இனிமேல் என்னால் முடியாது அப்படின்னு பயங்கர பெரிய குரலில் ஆதிமூலம் அப்படின்னு கத்துது. ஆதிமூலமே நீ தான் எனக்கு துணை அப்படின்னு கத்துது. நான் இறந்து போகிறத பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கொள்கை இந்த மலரை இறைவனுக்கு சாத்திடணும்னு நினச்சனே, முடியாமல் போச்சே. அந்த மரண தருவாயிலையும் அதோட மனசில் இறைவனுக்கு இந்த மலரை சாத்த முடியலையே அப்படின்ற எண்ணம், அந்த கவலை அதுதான் இருக்குது. நான் என்ன பண்ண முடியும், இனிமேல் நீ தான் துணை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஓலமிடுது. யானையோட கர்ஜனை மிக பலமான ஒரு கர்ஜனை, காடெல்லாம் எதிரொலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அது மரண தருவாயில் இருக்குது. அப்போ இன்னும் பலமாக கத்தும் இல்லையா. அந்த குரல் வைகுந்தத்தில் திருமால் பாம்பனையில் படுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஸ்ரீதேவியும் பூதேவியும் பக்கத்தில் உட்காந்துட்டு கால் வருடிட்டு அப்படியே இருக்காங்க. இவர் மென்மையாக அருகில் கொண்டிருக்கார். இப்போது இந்த குரல் இந்த செவிக்கு வருது, திருமாலுடைய செவிக்கு வருது. அவருக்கு என்ன பண்ணார், ஒரு நொடி கூட தாமதிக்கலை. அப்படியே உடனே எழுந்தார், அப்படியே ஓடி வர்றார், அவசரமாக நடக்கிறார். அப்போது அவர் மேலே போட்டிருந்த உடை சரிஞ்சு கீழே விழுது, போட்டிருந்த மாலை ஒரு பக்கம் சரிஞ்சு விழுது. அது வேகமாக நடக்கிறப்போ நம்ம மேலே இருக்கிற பொருள் நழுவுறது தெரியாமல் அவ்வளோ வேகமாக நடக்கிறார். ஒரு பக்கம் உடை சரிஞ்சு விழுந்து போச்சு, நடந்துக்கிட்டே இருக்கிறாரு, மாலை சரிஞ்சு விழுந்து போச்சு, வேகமாக போயிட்டுருக்கார். இந்த உட்கார்ந்துருந்தாங்களே ஸ்ரீதேவி பூதேவி, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எங்கே போகிறாரு, ஏன் போகிறாரு, எதுவும் புரியல. என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு அவங்க பின்னாடியே வராங்க. யாரையும் கூப்பிடல. அங்கே என்னாச்சு, இங்கே என்ன நடக்குதுன்னு போய் பாருன்னு ஆளை சொல்லி ஏவலிட்டு அங்கே போய் பாருங்கன்னு சொல்லலை. யாரையும் வேலையிடலை, பணிக்கலை. இவரே கிளம்பி ஓடுறார். அதுவும் துடிச்சிட்டு ஓடுறார், நொடியில் போடுறார், பதட்டமாக போகிறார். அப்போது ஸ்ரீதேவி பூதேவிக்கும் புரியல. இப்போது கருடன் இவர் கூடவே இருப்பார்ல, அவர் முழிக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ஏன் இவர் இப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லி கருடன் ஒரு பக்கமாக என்ன நடக்குதுன்னு கவனித்து பார்த்துக்கிட்டே இவருக்கு நேராக பறந்து போகிறார். இப்போ எல்லாம் நடக்குது. இவர் போனவர் என்ன செய்கிறாரு, திருமாலுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்னா, என்னை கூப்பிட்டானே ஒருத்தன், இறைவான் கத்துறானே, ஆதி மூலமேன்னு கதறினானே, அவனை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு தானே குரல் கொடுத்தா, அந்த ஆபத்து நடந்துடக்கூடாது, நடக்கிறதுக்கு முன்னாடி நான் காப்பாற்றணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, தன் கையில் இருக்கிற சக்கராயுதத்தை முதல்ல அனுப்பிடுறார். நீ போய் காப்பாற்று அப்படின்னு அனுப்பிடுறார். சக்கராயுதம் போய் அங்கே வேலை செய்யுது, முதலைக்கிட்டேருந்து காப்பாற்றுது. திருமால் பின்னாடி போகிறார், சக்கராயத்துக்கு பின்னாடி போய் அந்த யானைக்கு கருணை செய்து அதை காப்பாற்றுறார். இப்போது இறைவன் அடியார் கூப்பிட்ட உடனே என்ன வேகமாக எந்த கோலத்தில் வர்றார் அப்படின்னு பாருங்கள். இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எதுவும் சொல்லலை, யாரையும் ஆளை வேலை இடலை, கருடனை கூப்பிடல.
எப்பவும் வாகனத்தில் தானே வருவார். கருடனை கூப்பிடவே இல்லை. வா நம்ம இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லலை. அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவியர்கிட்ட நான் எங்கே போகிறேன்னு சொல்லலை. அவ்வளோ ஒரு பதட்டம், அப்படி ஒரு பதட்டம், அவ்வளோ ஒரு அவசரம். எதுக்கு? பக்தரை காக்கிறதுக்கு. இப்படி தான் இறைவன் பக்தர்களுடைய குரலுக்கு, கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருவான். அதனால் கூப்பிடுறது நம்மக்கிட்ட இருக்கே தவிர இறைவன்கிட்ட எந்த குறையும் இல்லை. அவன் கூப்பிட்ட குரலுக்கு வர தயாராக இருக்கான் அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமிகள் கந்தர் அலங்கார பாடல் 103வது பாடலுக்கு இந்த பாடலை எடுத்துக்காட்ட காமிச்சு இந்த விளக்கத்தை அவர் கொடுத்துருக்கார். மிக அருமையான பாடல், மிக அருமையான விளக்கம். இதை கீரன் சொல்கிறப்போ ரொம்ப அழகாக சொல்லுவார். அது எப்படி திருமால் போய் தன்னோட உடை நடுவது தெரியாமல், பூ நடுவது தெரியாமல் எப்படி அவர் போவார்? கருடனை கூப்பிடாமல் எப்படி போவார்? இதெல்லாம் நம்ப முடியுதா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ அவர் உதாரணம் சொல்லுவார் கீரன். சொல்கிறப்ப அவருடைய சொற்பொழிவில் அவர் சொல்லுவார். ஒரு அதாவது நகைச்சுவையோடு சொல்லுவார். ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், மிகப்பெரிய பாடகன், மிக பிரபலமானவன். அவன் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். பக்கத்தில் ஆட்கள்லாம் இருந்து எண்ணெய் தேய்ச்சி விட்றாங்க. அதாவது உடம்புல உடை அவர் எப்போதும் பட்டாடையில் போவார். 10 விரல்லையும் மோதிரம் போட்டிருப்பார். கழுத்து நிறைய செயின் போட்டிருப்பார். ஏகப்பட்ட அணிகலன்கள் போட்டிருப்பார். அருமையான பட்டாடையில் போவார். எப்போதும் சர்வ அலங்காரத்தோடு வெளியில் போவார். பல்லக்கில் போகிற அளவுக்கு வசதியானவர், பிரபலமானவர். அவர் அப்படியே போயிட்டுருக்கிறப்போ இப்போ அப்படி போகக்கூடிய ஒரு பிரபலம் இப்போ எண்ணெய் தேய்ச்சிட்டு உட்காந்துருக்காரு. எண்ணெய் தேய்க்கும் பொழுது உடையெல்லாம் குறைச்ச உடையாக இருக்கும். ஒரு மணப்பலகையை போட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஆட்கள்லாம் தேய்ச்சி விட்டுட்டு உடம்புல எண்ணெய் மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்களாம். அப்போது ஒரு குரல் சொல்கிறாங்களாம், ஐயா உங்கள் குழந்தை கிணத்துல விழுந்துடுது அப்படின்னு சொன்னாங்களாம். இவருக்கு எல்லாத்தையும் மறந்துட்டார். எந்த ஊடு எந்த கிணறு, எந்த ஊடு எந்த கிணறு அதை கூட தெரிஞ்சிக்காம வேக வேகமாக அந்த உடம்போட, ஆடை குறைஞ்சி இருக்கிற எண்ணெய் தேய்ச்ச உடம்போட வேகமாக ஓடுறாராம். எங்கே ஓடுறாரு? தன்னுடைய குழந்தை எங்கே கிணத்துல விழுந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு எந்த ஊடு எந்த கிணறுன்னு ஓடினாராம். அப்போ அவர் சொல்லுவார், கீரன் சொல்லுவார், ஒரு சாதாரண தகப்பன் இவ்வளவு பிரபலமாக எப்போதும் தன்னை பட்டாடையிலேயே சர்வாலங்காரத்தோடு காமிச்சு பல்லக்கில் போய்கிட்டு இருந்த ஒருத்தர் தன்னுடைய குழந்தைக்கு ஆபத்துன்ன உடனே நாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கோம், ஆடை கம்மியாக இருக்குது, அப்போ எந்த அலங்காரமும் இல்லைன்றதை கூட உணராமல் எந்த வீடு எந்த கிணறு, எந்த கிணறு எந்த வீடுன்னு ஓடினாரே, அப்படி ஒரு குழந்தையோட அப்பா ஓடினார்னா இந்த திருமால் ஓடினதில் என்னையா தப்பு அப்படின்னு கேட்பார். அது மாதிரி ஒரு நகைச்சுவையான கருத்தாழமிக்க இந்த பாடல் வெகு அருமையான பாடல். இதை கந்தர் அலங்காரத்துக்கு வாரியார் சுவாமிகள் எடுத்து காமிச்சிருக்கார். நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகள் இதே மாதிரி ஒரு தன்னுடைய பாடலில் சொல்லுவார். அவர் அந்த வேகம், அடியார்களுடைய தேவை வேகம், தந்தால் இப்போ தர வேண்டும், தாமசம் என்றால் இப்போ வர வேண்டும் அப்படின்னு கூப்பிடுவார். இப்போவே கொடு, உனக்கு கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடுமா, நீயே வந்துரு, நீ கொடுக்கறதுக்கு லேட்டானா கூட பரவாயில்ல, நீயே வந்துரு. ஏன்னா ஃபுல் பொக்கிஷம். அவர் கொடுத்தா கொஞ்சம் கொடுப்பார், ஏதோ ஒன்று கொடுப்பார், ஒரு முத்தியை கொடுப்பார், ஒரு திருக்காட்சி கொடுப்பார், திருவடி கொடுப்பார். நீயே வந்துரு, தந்தால் இப்போ தர வேண்டும், தாமசம் என்றால் இப்போ வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அடியார்கள் கூப்பிட்டா ஆண்டவர் தயாராக இருக்கார் அப்படின்றத மகான்கள் சொல்கிறாங்க. நாம் தான் கூப்பிட்றதில்லை. அப்படி எங்கேயானும் கோயிலுக்கு போகும்பொழுதும் எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும்னு நம்ம பிரார்த்தனை வைக்கிறோமே தவிர இறைவனே வேணும் அப்படின்னு கேட்க பழகணும். நம்முடைய மனசை பக்குவமாக கொண்டு வரணும் அப்படின்றது மகான்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லி
இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா இது வரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்தை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறப்போ அது எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அடுத்த பதிவு போடுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பாடலோடு சந்திக்கலாம். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி.